ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னா விழுப்புரம் ஸ்டேஷனில் இருக்கிறோம். இருங்க இப்போ நாங்கள் வந்து விழுப்புரம் ஸ்டேஷனில் இருக்கோம். ஒரே 5வது மலை வந்தாச்சு. ஆனால் கூட வந்து 2 பேர் தொலைஞ்சிட்டாங்க. ரீப்ஸ் சொன்னவங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏறிடலாம், கரெக்டு தானே? போயிடலாமா? பார்த்துல என்னென்ன ஹலோ காய்ஸ், இந்த விழாவில் என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வெள்ளங்கிரிக்கு பயணம் பண்ண போகிறோம். வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்க்கறதுக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். கோயம்புத்தூருக்கு வழி தெரியல. பாண்டிச்சேரியிலேருந்து ஃபர்ஸ்ட் விழுப்புரத்துக்கு வந்துட்டோம். விழுப்புரத்தில் 1:42 ஒரு ட்ரெயின் இருக்கு. ட்ரெயின் வந்து ஒரு ஆளுக்கு 150 ரூபா நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு நீங்க ட்ரெயின்ல போத்தே எது பெஸ்ட்னு நினைக்கிறேன். நாங்கள் நைட் ஏறலாம்னு பிளான் போட்டோம். ஆனால் கடைசியில் நைட்டு யாரும் நைட் ஏற முடியாது சொல்லிட்டாங்க. சரி, நாங்க அதனால என்ன பண்ணலாம், என்ன பிளான்னே தெரியல. இப்போதைக்கு அங்க போலாம் தான் பிளானு. எல்லாம் இருந்தாலும் மீதி அங்க போயிட்டு கர்நாடகால அண்ணன் தான் வாங்கி தந்தாரு. அண்ணன் பேர் வந்து வெற்றிவேல். பாத்தீங்கன்னா எங்களுக்கு யாருக்குமே ட்ரெயின் எப்போ வரும் எப்படி வரும்லாம் தெரியல. யூடியூப்ல போட்டு பார்க்க போறோம். யூடியூப்ல போறியா இல்ல வேற எதுலயே போடுறான் நானே தெரியல. என்ன பண்ண மச்சான், நானே நம்ம போறோம். எங்க போறோம்? சவுத் கைலாசாக்கு போறோம். நாங்க ஒரேடியா போனாலும் போயிடுவோம், பாத்துங்க. நண்பர்களே, ரொம்ப நேரம் பேச்சதுக்கு அப்புறமா எங்களோட ட்ரெயின் வந்துடுச்சு. ஸோ நாங்களும் அதில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். வெயிட் பண்ணுங்க, நீங்களே பாருங்க என்ன நடக்குதுன்றாங்க. இப்போ எங்களோட முகத்தெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு ஜாலியாக ட்ரெயினில் போயிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. அங்கே ட்ரெயின் ஏறினது என்னமோ 1:30க்கு தான். ஆனால் எங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு காலையில் ஆயிடுச்சு. அது வேறு விஷயம். மணி என்ன ஆகுதுன்னா, மணி வந்து 6:49 ஆகுது. நம்ம நைட்டு ஏறணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் யாரும் உயிரோட இல்லை, நல்லா தூங்குறாங்க. இங்க பார்த்துக்கோங்க. இப்போ அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு வழியாக நாங்கள் எதிர்பார்த்த கோயம்புத்தூர் ஜங்ஷனும் வந்தாச்சு. நீங்கள் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டாக்கப்புறம் அங்கே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. அங்கே போயிட்டாக்கப்புறம் அங்கே நீங்கள் பூண்டிக்கு பஸ்ஸு பிடிச்சி அதுக்கப்புறம் தான் வெள்ளங்கிரிக்கு போக முடியும். நாங்கள் ஒரு வழியாக வெள்ளங்கிரி அடிவாரத்தை ரீச் பண்ணியாச்சு. தண்ணி பிடிக்கணும். உங்களால் கோயிலில் செப்பல் போட்டுலாம் ஏற முடியாது மலை மேலே. அது பதிலாக நீங்கள் வெறும் காலில் ஏறணும், அப்படி இல்லைனா ஷூ போட்டு ஏறணும். நார்மல் செப்பல் அலோட் கிடையாது. அதனால இங்கே எல்லாருமே வெளியே செப்பல் விட்டுட்டு தான் போகிறாங்க. செப்பல்லாம் விட்டுட்டு ஒரு வழியாக சாப்பிட உட்காந்துட்டோம். நீங்கள் அன்னதானத்தை நம்பி தான் வரீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது. நாங்கள் போகும்போதெல்லாம் சுட சாம்பார் சாதம் போட்டிருந்தாங்க. ஆளுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு வழியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். செக்கிங்கில் அந்த அளவுக்குலாம் பெருசாக எதுவும் செக் பண்ணல. நீங்கள் பிளாஸ்டிக் பொருள் எதனா எடுத்துன்னு வந்தீங்கன்னா அப்படியே ஓரமாக வச்சுட்டு போயிடுங்கன்ட்டாங்க. நாங்கள் அந்த அளவுக்குலாம் எதுவும் எடுத்துன்னு போகல. பாட்டிலுக்கு ஏதோ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி கொடுத்தாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஒரு வழியாக நாங்கள் மலை அடிவாரத்துலேருந்து மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம். சப்போஸ் நீங்கள் குச்சி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அங்கே மலையிலேருந்து கீழே இறங்கி வரவங்ககிட்ட கேட்டாலே தருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மலை கொஞ்சம் தூரம் ஏறினாலே போதும், அங்கேயே நிறையா குச்சி கீழே கிடக்கும். நீங்கள் அங்கேருந்து எதனா ஒன்று எடுத்துக்க வேண்டியதான். நீங்கள் இந்த மலை ஏறின்னு இருக்கும்போது வழியிலே ஒரு கோயில் வரும். அந்த கோயிலோட பேர் செல்வ விநாயகர் கோயில். நீங்கள் அதை ஏறும் போதே பார்த்துட்டு ஏறுங்க. சப்போஸ் இறங்கும் போது கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களால் பார்க்க முடியாது. நாங்கள் கிட்ட ரொம்ப நேரமாக ஏறி களைச்சி போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல சாமின்ட்டு உட்காரவே ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைமில் பார்க்கும் போது தான் ஒருத்தவங்க மூட்டையெல்லாம் தூக்கின்னு ஏறுறாங்க. எப்படி தான் ஏறுறாங்கன்னு தெரியல எங்களுக்கும். வெற்றிகரமாக முதல் மலை ஏறி ஆச்சு. இப்போதான் மலை ஏறி முடிச்சோம். இப்போ 2வது மலை ஏற போகிறோம். என்ன ஆக போகுது தெரியல. ஒருத்தவன் எங்களுக்கு முன்னாடியே கிளம்பிட்டான், இன்னொருத்தவன் எங்களுக்கு பின்னாடி ஏறான். நாங்கள் நடுவில் இருக்கிறோம். பாருங்க காய்ஸ், பாருங்க கிளியரா இது பாரு.
தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு கூடாங்க யார் கூடாங்கன்னு சொல்லிட்டு வராங்க நீங்க மண்ணு. மூணாவது மலை தொடக்கம். மூணாவது மலை தொடங்க போறோம். அவன் பாரு ரிவ்யூ பாரு அப்படின்னு ஒன்றுமே தெரில. நாங்கள் இருக்கிற இடத்துல தான் பார்க்கும்போது இந்த ஈசாவே ரொம்ப குட்டியாக தான் தெரிஞ்சுது. இப்போ நாங்கள் இருக்கிற கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா கைத்தட்டி சுனைன்னு சொல்கிறாங்க. நம்ம கூட வந்து திருபுவனம் நண்பரால் சுத்தமாக முடியல. அவர் என்ன பேசுகிறாருன்னு நீங்களே கேளுங்க. வராத அண்ணன் கூட இல்ல அண்ணன் கால்டே வராதன்றார் ஒன்று மெத்திக்கு ஜி இப்படியே ஜி இப்படியே ஜி ஆயிட்டு போங்க. ஜீவ சம்மதியா பாதியில இந்த பாத்ரூம் எல்லாம் மேல போட்டு ஏய் திருமணம் யார் காப்பாத்துவா? திருமணம் ஒரு தம்பி காப்பாத்து ஒரு திருமணம் நீதான் முதல் வெள்ளைக்கறி ஏறுற முதல்ல என்ன பேசலாமா? நாலாவது மலை இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த டைமில் தான் இவனுங்க எங்களை விட்டு தனியாக போயிட்டாங்க. ஒரே 5வது மலை வந்தாச்சு. ஆனால் கூட வந்த 2 பேர் தொலைஞ்சிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்போ தேடிட்டு இருக்கோம். என்ன பண்ணதுன்னு தெரியல. ரீல்ஸ் சொன்னாலும் அந்த அளவுலாம் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏறிடலாம் கரெக்டு தானே? போயிடலாமா? பார்த்துல இருந்தாலும் ஃபோனுக்கு சுத்தமாக டவரே கிடைக்கல. ஐயோ 0% இருக்குது. ரீல்ஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நேற்று நைட்டு பிளான் போட்டோம், நீ காலைல வந்தோம். சிம்பிள். இன்னும் முடிச்சு மீதி பேசிடுறோம். இவனுங்க இந்த மாதிரி சொல்கிறத நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவாய் தான் கீழே என்னை ஜீவசமாதி பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தது. தண்ணி வருது அந்த சேர்ந்த மேலே எதுவும் வாங்கிடாதீங்க. 50 ரூபான்றாங்க அது ஒன்று. சும்மா சொல்லக்கூடாது கைஸ், தண்ணியோட டேஸ்ட் நிஜமாலே நல்லா தான் இருந்தது. அந்த பையன் பேர் ஆறுமுகம் கிடையாது, ஆனால் அவன் ஆறுமுகம்னு சொல்லிட்டு யாரை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க. தொலைஞ்சி மலை கண்டுபிடிச்சாச்சு. G20 C20 ஆயில் இல்லையா? இந்த 6வது மலையில் தான் நீங்கள் இந்த ஒட்டச்சத்தரோட சமாதியை பார்க்க முடியும். இந்த சமாதியில் நிறைய பேர் கல்லெல்லாம் அவர் அடுக்கி வச்சுருந்தாங்க. கடவுள் இருக்குங்கிறவனும் சாமி கும்பிட வரான், இல்லைங்கிறவனும் சாமி கும்பிட வரான். இல்லை யாருடைய இதை நம்ம எடுத்து விடுறது? நீங்க தான் சொல்லணும். இவரு இப்ப எப்படின்னா அவர் இறந்தாரு. இவரு முன்னாடி எங்க எப்படி இருந்தாரு? சித்தர் மாதிரி ஜீவ சமாதி வச்சிருக்காங்க. முன்னாடி ஆனா இப்ப ஒரு உருவம் போதுன்றாங்க வராங்க. நானும் உங்களை மாதிரி தான் 3 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இருக்குது தெரியும். மூணு கட்டியாடா, 3 மணி கூடாடா. ஐயோ ஐயோ ஊனு பேஸ்மெண்ட் வீக் ஆகுது. இப்போ பேஸ்மெண்ட் நம்பிக்கையில இது ஏதோ வந்துட்டோம். நீ கண்ணு கூட போட்டு ஆப்போசிட்ல இது பாரு. லைட் பருப்பு இருக்குது. 5 மலை ஏறணும், 6வது மலை இறங்கணும், 7வது மலை மறுபடியும் ஏறணும். அப்பதான் ஜியை பார்க்க முடியும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபார்மாலிட்டி முக்கியம். வாய் போய் மணி 5:30 சூரியன் மட்டும் வந்துதான் வியூ பக்காவாக வந்திருக்கும். இங்கே ரொம்ப நல்ல நேரம், சூரியன் வரல. ஆனால் பார்க்க வந்ததே சன்செட்டு சன்ரைஸ் தான். அது 2மே வருமா? சன்செட்டு வரல, சன்ரைஸ் வருமானு காலையில் தான் தெரியும். பார்க்கலாம். நான் 6வது மலை ஏறுறோம். ஒரு மலை இருக்காடா? அதான் 7வது மலை. அதாவது தெரியுது பாருங்க, அங்கேதான் நம்ம போகிறோம். அதோ போகிறோம் 7வது மலை, கடைசி மலை. போலாம்.
ஆறாவது மலை முடிகிற இடத்துல ஒரே ஒரு குட்டை மாதிரி இருக்கும், ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் குளிச்சுட்டு ஏறலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 7வது மலையை தெம்பாக ஏறலாம். குளிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துலயே குளிச்சுக்கோங்க. ஏழாவது மலை அது ஏதாவது ஸ்டார்டிங்லே தரகு சரி 20 ரூபா பஜ்ஜி எப்படி இருக்கு? பஜ்ஜி எப்படி இருக்கு? சாப்பிட்ற வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியாக ஒரு ரெடியாக நாங்கள் 7வது நைட் நேரத்துல ஏறுறோம் வெள்ளியங்கிரி மலை, அப்படியே சுத்தி காட்டு. ஒரு வழியா ஏரியாச்சு நண்பர்களே. மணினா மணி கரெக்டா வந்து 7:15 ஆகுது. சுதாரணமாக தான் ஏறணும், ஒன்றும் வேலையை அவசரமாக ஏறல, அதனால கரெக்டாக இருக்கு. கரெக்டாக அந்த 7வது மலை உச்சியில் வந்து கிட்டத்தட்ட மூணு இடத்துல சிலை வச்சுருந்தாங்க. முதல் சிலை பார்த்தோம் எல்லாம் நல்லா இருந்தது, 2வது சிலையும் பார்த்தோம் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் 3வது சிலை மட்டும் எங்களை ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மறைச்சி எடுக்கலான்னு பார்த்தோம், ஆனால் ஒன்றும் வேலையாகலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலை மேலே இப்போ சாமியை பார்த்துட்டு வந்தோம். அது என்ன ஒரு ட்விஸ்ட்னா வந்து சாமியை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நண்பர்களே ஒரு வழியா ஏறி வந்தாச்சு. நாங்கள் மேலே தங்கலாமா இல்லை கீழே கிளம்பலாமா தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டக்குன்னு பயத்தில் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தா கேட்டால் பாம்புன்றாங்க. மேலே தான் தூங்க முடியுமான்னு தெரில, அதனால கீழே இறங்கலான்னு ஒரு சிறிய ஒருத்தர் பாம்பு தான் வந்து தெரிக்கிறாங்க அது இடத்த விட்டு, யாரே தெரியல. இவரும் பேக் அடிச்சிட்டாங்க, அதனால நைட்டு படுக்க முடியாது, கீழே இறங்க போகிறோம் நாங்கள். இப்போ லேண்ட் ஒரு சிறிய மாற்றம் இல்லை, பெரிய மாற்றம். நண்பர் சொல்லுவார், சொல்லுங்க நண்பர். நீ நைட்டு தங்கலான்னு இருந்தது, ஏதோ போறான் பாருங்க, தான் மாறிச்சு. நாளை எங்களே தனியா தங்க சொல்ற, கீழே வெயிட் பண்றேன்றா. இது என்ன அது நான் ஏன்னு தெரியல. யாருக்குள்ள ஒன்னா ஏறானு இல்ல, யாருக்குள்ளயும் ஒன்னா ஏறல. பேக் அடிச்சானுங்க 2 பேரு. நீங்க பேக் அடிச்சு பாருங்க, நீங்க தயவு சேர்ந்து சன்ரைஸ் பாக்குற மாதிரினா நைட்டே கிளைம் பண்ணுங்க, சாயங்காலம் கிளைம் பண்ணாதீங்க. அப்போ இருட்டில் தான் இறங்கணும். டார்ச் லைட்டு முக்கியமாக எடுத்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி நைட் மேலே ஸ்டே பண்ண போனீங்கன்னா ஒன்றும் இல்லை, பாய் தலைகாணி இல்லை ஸ்டே பண்ணுற மாதிரினா தேவையான இடத்துக்கு காதில் போடுறதுக்கு ஏதோ ஒன்று, போத்திக்கிறதுக்கு ஏதோ ஒன்று, தலையில் போடுறதுக்கு எதனா ஒன்று எடுத்துன்னு வந்துடுங்க. இல்லைன்னா ஒன்றுமே வேலையாகாது. அடிக்கிற காற்றுல மூச்சு கூட விட முடியல, ஜில்லுன்னு காற்று அடிக்குது. டார்ச் லைட் ரொம்ப அவசியம். அது என்ன அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. கும்பலாக வந்தால் ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம். தனியாக வந்தால் ஒன்றும் வேலையே ஆகாது. சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் தயவு செய்து கீழே வாங்கிக்கோங்க, மேலே நம்பி வந்துடாதீங்க. வெளியே வாங்கிட்டு வந்துடுங்க. 10 ரூபா பிஸ்கட் 20 ரூபா. அதுவே நீங்கள் 4வது மலை 5வது மலைக்கு வந்தால் 10 ரூபா பிஸ்கட் 30 ரூபா. 6வது மலைக்கு வந்தால் அதுவே 40 ரூபா. அவங்க சொல்கிறது தான் ரேட்டு.